Hello friends, welcome to India Opsmail. டைரக்டரேட் ஜெனரல் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்திய துணை காவல் படை. இது உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கேருந்து கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி குரூப் சி வேக்கன்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயருக்கு மட்டும் உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கும். அதுக்கு அடுத்து சிஆர்பிஎஃப்பில் நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 16th ஜனவரி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் February 15 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இந்த கேமிங்கு அதுக்கான வேக்கன்சி, மேல் அண்ட் ஃபீமேலுக்கான வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எல்லாம் இதில் கிளியராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வெப்சைட்லேயே இருக்கும். recruitment.crpf.government.in இந்த வெப்சைட்லேயே இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து சேலரி அலவன்ஸு கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் 21 69,000 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 69,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். பேசிக் சேலரி 21 இருக்கும். இந்த 21,000 போக எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் அதர் அலவன்சஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் அதர் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட அலவன்ஸ் வரும். இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸு, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு, இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நடைமுறை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஜிஓ, ஃபினான்ஸ் ஜிஓ எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஜிஓ நம்பர். அதான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அதை இப்போ தான் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி. இதுக்கு 18 23 ஏஜ்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 23 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்போ அந்த 23 வயசுக்கு மேலே ஏஜ் பாரைட்டாக நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இவ்வாறு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த 4 கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக யூஆர் கேட்டகரிக்கு நார்மல் நோட்டிஃபிகேஷனில் ரிலாக்ஸேஷன் இருக்காது இல்லைங்களா? பட் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. எஜுகேஷன் 10th படிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியையோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் ஜூனியர் லெவலில் இந்த கேமிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸில் உள்ள ஏதாவது ஒரு கேமிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, அடுத்து மெடிக்கல் எக்ஸாம். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் அதாவது ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்து போஸ்டிங் போடுவாங்க ரெகுலராக. சரிங்களா? ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 18 23 ஏஜ்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டு பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் 33 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? ஸோ 31 வரையும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏஜ் பாரான ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். 4 கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலு, இதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் அலோகேஷன் வந்து தருவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரிங்க? பாருங்கள், ஒலிம்பிக் கேம்ஸு சம்மர் வின்டர் இதில் கோல்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 100 மார்க்கு, சில்வர் அப்படின்னா 96, பிரான்ஸ் அப்படின்னா 92, ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் இருக்குது அப்படின்னா 80 மார்க். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் காம்படிஷன் லெவலு, உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலு இதை பொறுத்து இந்த மார்க் வந்து
வேறுபடும், மாறும். சரிங்களா? இதில் யார் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ப்ரோ என்கிட்ட ஸ்டேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் அந்த குறிப்பிட்ட கேமிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை எப்படி தராங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தராங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா, நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. முதல் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா சர்வதேச அளவு போட்டிகளுக்கு. அதாவது முதல் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, சர்வதேச போட்டிகளில் நீங்கள் கலந்துட்டு விளையாடிருக்கீங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை உங்களுக்கு தான் தருவாங்க. அடுத்ததாக தேசிய போட்டிகளுக்கு, ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா தேசிய போட்டிகளுக்கு முன்னுரிமை தராங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் கேண்டிடேட் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? செஸ்ட்டு மேல்ஸ் ஒன்லி காமிச்சிட்டாங்க. மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனே இருக்கும். உங்கள் ஐ சைட்டு, உங்கள் ஐ டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. டிஸ்டன்ட் விஷன், தூர பார்வை பாருங்கள். 6/6 சொல்லிட்டாங்க. 6/9 ஃபார் போத் ஐஸ் வித்தவுட் கரெக்ஷன், வித்தவுட் வியரிங் ஸ்பெக்டகல்ஸ் ஆர் லென்சஸ். சரிங்களா? அதாவது ஸ்பெக்ஸ் போடாமல் என்ன வெர்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெட்டர் ஐ ஓர்ஸ் ஐ வந்து காமிச்சிட்டாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து டேட்டூ, பாடி பார்ட்டில் டேட்டூஸ் வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில பார்ட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். டேட்டூ சைஸ் பார்த்திங்கன்னா 1/4 இந்த அளவில் தான் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்போவில் இல்லை ஹேண்டில், இதில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இன்னர் ஆஃப் ஃபோர் ஆர்ம், அதாவது லெஃப்ட் ஃபோர் ஆர்மில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டோர்சம் ஆஃப் ஹேண்ட்ஸ், இந்த லொக்கேஷனில் டேட்டூஸ் இருந்தால் மேபி அதை கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவுட் டு அப்ளை பார்த்துட்டோம். 16th Jan நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் February 15 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ். யூஆர் ஓபிசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, எக்ஸம்டட் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே இருக்கும். ஸோ உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி மார்க் அலோகேஷன் தருவாங்க. அதில் யார் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்டு, இந்த ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஹைட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? எவ்வளோ வெயிட் ப்ரோ இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 32 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பேஜ் நம்பர் 19 பாருங்கள். அனாக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் கேட்டகரிக்கு பாருங்கள், ஏஜ் அண்ட் இயர். இப்போ நீங்கள் 18லேருந்து 22 ஏஜில் இருக்கீங்க. இந்த ஏஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா 148 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். 34லேருந்து 42 kgsக்குள்ளே வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஏஜ், அதாவது இந்த ஏஜில் இந்த ஹைட்டு இந்த வெயிட் வந்து இருக்கணும். சரிங்களா? இதை பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே கிளியராக இருக்கும். அதே மாதிரி மேலுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் கேட்டகிரி 23லேருந்து 27 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா 156 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். 46லேருந்து 56 kgsக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?